வெல்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு ஒத்த வார்த்தையில் ஆரம்பிக்க பாருங்க, பிஎன்பிஎல். சார், பிஎன்பிஎல் பத்தி நாம நிறைய பேசிட்டோம். நிறைய தடவை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதனோட பேசிக், அது ஏன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி, அதனோட முக்கியத்துவத்தை பத்தியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசியிருக்கோம். ரெண்டாவதுல கொஞ்சம் எலாபரேட்டா அதனோட முக்கியத்துவம் பிளஸ் அது எப்படி நடைமுறையில சாத்தியப்படுத்துறதுங்கிறத பத்தி ரெண்டாவது கிளாஸ்ல பேசியிருக்கோம். இன்னைக்கு பிஎன்பிஎல்னா என்ன எப்படிங்கிறத லைட்டா டச் பண்ணிட்டு நடைமுறையில பக்காவா எப்படி கன்வெர்ட் பண்றதுங்கிற பத்தி கொஞ்சம் டெக்னிக்கலா பேச போறோம். கொஞ்சம் தான் டெக்னிக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎன்பிஎல் என்ன விரிவாக்கம் சொல்ல முடியுமா? யாராச்சும் டைப் பண்ண முடியுமா? வாட் இஸ் அ பிஎன்பிஎல்? நான் எல்லாத்தையும் மியூட் பண்ண போறேன். டைப் மட்டும். வாட் இஸ் அ பிஎன்பிஎல்? ஒன்லி சார்ட். பிஎன்பிஎல், பை நவ் பே லேட்டர். தமிழ்ல என்னன்னு சொல்ல முடியுமா? மைக் ஓபன் பண்றேன். தமிழ்ல என்ன சொல்ல முடியுமா? இங்கிலீஷ் வேண்டாம், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. தமிழ்ல சொல்ல முடியுமா? வாட் இஸ் அ பிஎன்பிஎல்? மைக் ஓபன் பண்ணிட்டேன், பேசலாம். இன்றைய வாங்குங்கள், பிறகு பணம் கட்டுங்கள். இன்றைய வாங்குங்கள், பணம் செலுத்துங்கள். சரியா? வெரி குட். பிஎன்பிஎல்ங்கிறது ஒரு அட்டகாசமான அழகான வார்த்தைங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன சார் அப்படின்னா பிஎன்பிஎல் அப்படிங்கணும். தூக்கத்தில் இருக்கிற பிஎன்பிஎல் அப்படிங்கணும். அப்படி மாறினீங்கன்னால் உங்களுடைய லைஃப் மிக பிரகாசமாக மாறி போகும். நாம் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம். எப்படி இந்தியாவில் ஹோம் லோன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டோட்டலா இந்திய மக்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றி மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியவே உருவாக்குச்சோ, அதே மாதிரி லேட்டஸ்டா யூபிஐ நீங்க கண்ணுல பார்த்துருக்கீங்க. யூபிஐ சார், கூகுள் பே, போன் பே, அந்த மாற்றம் வந்தது வந்து டிரான்சாக்சன் டோட்டலா மாறிடுச்சு சார். டோட்டலா மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இந்தியாவோட யூபிஐ. யூபிஐங்கிறது ஒன்றும் அமெரிக்கன் டெக்னாலஜி, ரஷ்யன் டெக்னாலஜி கிடையாதுங்க. இந்தியன் கவர்மெண்டோட கம்பெனி கண்டுபிடிச்ச டிரான்சாக்சன் சிஸ்டம். உங்களுக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேல இந்தியா கிட்ட கெஞ்சுறா, எங்களுக்கு அந்த டெக்னாலஜி கொடுங்க, நாங்களும் சேர்ந்துக்கிறோம், எங்க கண்ட்ரிக்கு வந்தாலும் உங்க யூபிஐ வேலை செய்யற மாதிரி பண்ணிக்கலாம், எங்களுக்கு அதையே கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கா. கொடுக்கல. பிகாஸ் ஆஃப் வெரி வெரி பிரில்லியன்ட் சூப்பரான சிஸ்டம். அதே மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போது பிஎன்பிஎல். யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்கெல்லாம் சம்பாரிச்சுக்குவீங்க, லட்சாதிபதி ஆயிருவீங்க. இதை நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். பிஎன்பிஎல் இஸ் பை நவ் பே லேட்டர். இப்ப பாலிசி எடுத்துக்கு சார், அப்புறம் பணம் கட்டுங்க சார். சார், டிவி வாங்குறோம், கார் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், தேவையில்லாத ஐட்டம் எல்லாம் இஎம்ஐல வாங்குறோம். தேவையான ஐட்டத்தை கஸ்டமருக்கு சொல்லி இந்த பிஎன்பிஎல்ங்கிற இஎம்ஐ சிஸ்டத்துல வாங்க வச்சீங்கன்னால் நீங்க கோடீஸ்வரர், நீங்க லட்சாதிபதி. கஸ்டமர் ஆல்சோ லக்கிங்க சார். எப்பவுமே நம்ம சக்சஸ் ரூட்ல ஒன்று சொல்றதுதான், எப்பவுமே தவறான ஒரு தகவலவோ அல்லது ஒரு என்ன சொல்றது அன்எத்திக்கல் பிராக்டிஸவோ என்கரேஜ் பண்ணவே மாட்டோம். அது என்ன இருந்தாலும் சரி, அன்எத்திக்கல் பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். வின் வின் சுச்சுவேஷன். ஏஜென்ட்டும் ஜெயிக்கலாம் சார், கஸ்டமருக்கும் நல்லது பண்ணி கொடுங்க சார். பிரீமியத்தை மறந்துக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், குடும்பத்தை 3 வருஷத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க சார். ஸோ இதெல்லாம் சொல்லி விற்கிறதா பிஎன்பிஎல். கஸ்டமருக்கு நல்லது, நமக்கு நல்லது. சரி, நான் பேசிக் சொல்லிட்டு போயிடுறேன் சார். பிஎன்பிஎல்னா வை, வாட், ஹவு, இந்த 3 தான் சார். வை, ஏன் சார் பிஎன்பிஎல்? நண்பர்களே, வெரி இம்பார்ட்டன்ட். ஹெச்என்ஐ கஸ்டமர், பணம் இருக்கிறவங்க, ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ், ஈவன் மிடில் கிளாஸ் எல்லாரும் பாலிசி எடுத்துட்டோம். நீங்க யாருக்கிட்ட வேணும் போய் பாருங்க. ஹெச்என்ஐ கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியில் வச்சிருப்பாங்க, ஒர்க் பண்ற இடத்துல இருக்கும், பேங்க்ல இருக்கும், அவரே வச்சிருப்பார், டாப் அப் வச்சிருப்பார், எல்லாம் வச்சிருப்பார். பாலிசி இல்லாத ஹெச்என்ஐ இல்லை இல்லை இல்லை. அப்புறம் எதுக்கு சார்? சார், பணம் இல்லாம இருக்கிறதா 93-95% பேர் இந்தியாவில். உங்களுக்கு தெரியுமா? வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற அந்த 20%, 30% விடுங்க, அதான் அவங்க நான் பேசல. மிடில், அப்பர் மிடில், ஒரு 30%-ல இருந்து 90% வரைக்கும், 50-ல இருந்து 60% மக்கள் ஆசைப்படுறான். அறிவு இருக்கு, அவனுக்கு தெரியும். ஆனா ஒரே டைம்ல 30,000-50,000 கட்ட முடியாது. அவர் பாலிசி வேணும்னு கேட்கிறாரு. சார், கொடுக்க முடிய மாட்டேங்குது சார் என்னால அப்படின்னா, அந்த செக்மெண்ட்டை டேப் பண்றதுக்குன்னா பிடிச்சி தூக்கறதுக்கு வந்ததான் பிஎன்பிஎல். 2 வருஷம் வேடிக்கை பார்த்தீங்கன்னா பிஎன்பிஎல் பண்ணாம 3வது வருஷம் காலையில் நேரத்தில் போய் யாரை பார்த்தீங்கன்னாலும் பாலிசி வச்சிருப்பான். உங்ககிட்ட காசு இல்லப்பா, எப்படிப்பா பாலிசி எடுத்தேன்? அதான் பிஎன்பிஎல் எடுத்துட்டேன்பா. எத்தனை வருஷத்துக்கு எடுத்தேன்? 3 வருஷத்துக்கு எடுத்துட்டேன்.
எப்ப ரினிவல்? இன்னும் 3 வருஷம் ஆகும். அதுக்குள்ள நீங்களும் இருக்க மாட்டீங்க, அவனும் இருக்க மாட்டான். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. 3 வருஷம் வீட்டுல தூங்குனீங்கன்னா, பிஎன்பிஎல்ல பேசாம விட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன் 3 வருஷம் கழிச்சு இந்தியாவுல இருக்கிற அத்தனை பேருமே பாலிசி எடுத்திருப்பான். உங்க அக்கா கிட்ட, மச்சான் கிட்ட, மாமன் கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இன்னொரு ஏஜென்ட் வந்து பாலிசி வாங்கிட்டு போயிடுவான். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நான் இங்க உக்காந்துட்டு உங்ககிட்ட ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ விளம்பரம் பண்ணி அந்த பாலிசி எடுத்துட்டு போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எச்சரிக்கை சொல்றேன். எச்சரிக்கைன்னு என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்றேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இந்த சமயத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா, பிஎன் பாலிசி விற்க முடியாம விட்டுட்டீங்கன்னா, விற்காம விட்டீங்கன்னா, சொல்லாம விட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஒய் அப்படிங்கிற காரணம், ஹெச்என்ஐ செக்மெண்ட் பணம் இருக்கிறவங்க எல்லாம் பாலிசி எடுத்துட்டாங்க. பாலிசி எடுக்காம இருக்கிறது யாருங்க? இன்னும் பணம் இல்லாத நபர்கள், அதாவது கொஞ்சம் மார்ஜினல் இன்கம் இருக்கிறவங்க பணம் பாலிசி எடுக்காம இருக்காங்க. அவங்கள டேப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வந்ததுதான் பிஎன்பிஎல். அவங்கள டேப் பண்ணாம நீங்க விட்டுட்டீங்கன்னா, அந்த செக்மெண்ட்டும் பணம் பாலிசி எடுத்துட்டாங்கன்னா விற்கிற கால் இல்ல. ஒய்ங்கிறது கஸ்டமருக்கும் ஒய் சார், பணம் இல்லை சார். பிஎன்பிஎல் ஏஜென்ட்டுக்கு கஸ்டமர் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பணம் இல்லாத ஆளுகிட்ட விற்கிறது தான் பாலிசி வந்திருக்கு. ஒய் வாட் என்னது சார்? ஒரே முட்டா பணம் கட்ட வேணாம். 30,000 சார், 4,000 பாலிசி இருக்கா சார்? 5,000 பாலிசி இருக்கா சார்? கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாமா சார்? சார், எல்லாத்துனாலையும் 65 இன்ச் டிவி வாங்க முடியாதுங்க. எல்லாத்துனாலையும் இப்ப இருக்கிற பைக்கு 2,4 லட்சம் 2,3 லட்சம் வருதுங்க. பைக்கு வாங்க முடியாது. ஆனா ஆசை, புரியுதுங்களா? அதான் நம்ம போன கிளாஸ்ல சொன்னோம். தேவை வேற, ஆசை வேற. தேவை 2 லட்ச ரூபாய் பாலிசி, ஆசை 3 இயர் எல்டிபி 10 லட்ச ரூபாய் பாலிசி. அது ஆசை. ஆசையை நினைவுபடுத்துறோம்னா இஎம்ஐல தான் முடியும். 50 லட்ச ரூபாய் வீடு கட்டணும்னா கட்டாயம் லோன் வாங்கினா மட்டும் தான் கட்ட முடியும். நான் காசை சேர்த்து வச்சு 50 லட்ச ரூபாய் வீடு கட்டுவேன்னு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 90 வயசு ஆயிரும், உங்க ஒய்ஃபுக்கு 85 வயசு ஆயிரும், பையன் அமெரிக்காவில் இருப்பா. அதுக்கப்புறம் வீடு கட்டினா என்ன, கட்டாடி என்ன சார்? 30 வயசுல வீடு கட்டணும் சார். எப்படி 30 வயசுல வீடு கட்டணும்? 35 வயசுல குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கணும். அப்படி கட்டினா தான் அதுக்கு பேர் வீடு. கார், லக்ஸுரி கார் வாங்கணும்னா 50 வயசுக்குள்ள வாங்கணும். கண்டினியூஸா 250 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்ட தெரியும். என்ஜாய் பண்ணணும். குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது கார் உட்கார வச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா தான் நல்லது. 70 வயசு ஆன கடைசியில் அந்த கார் இருக்கு, நீங்களே காலை தூக்கி மேல வைக்க முடியாது. அதே மாதிரிதான். சோ நண்பர்களே, பிஎன்பிஎல்ங்கிறது ஆசைப்படுற பாலிசிகளை கொடுக்கறது, பணம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. வாட் அப்படின்னா இஎம்ஐ வசதி. பெரிய பிரீமியத்தை சின்ன சின்ன பிரீமியமா மாத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியன்ட்டா பேங்க்ல இருந்து அலங்காப்புல தெரியாம எடுத்துக்கலாம் சார். ஆனா பாலிசி இருக்கும் சார். சார், இந்த மிடில் கிளாஸ் காரங்களுக்கு பணம் கட்ட முடியாம போயிருமோன்னு பயம் இருக்கும். பணம் கட்டலாம் பாலிசி கேன்சல் ஆயிருமா? ஆகாது. டோன்ட் வரி, பாலிசி இருக்கும். பேங்க்ல என்ன ரூலோ அதுக்காக நீங்க அதை மாத்தி டேட்டை மாத்தி கட்டிக்கங்க. அல்லது ஏதாவது ஃபைன் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் லோடிங் இருக்கலாம், அதை போட்டு கட்டிக்கங்க சார். பாலிசி ஒன்றாகாது சார். பைக் உங்க வீட்லயே இருக்கும் சார். டியூ டேட் முடிஞ்சிச்சுன்னா 2 நாள் கழிச்சு கட்டிங்க சார். பைக் உங்ககிட்டயே இருக்கும் சார். புரியுதுங்களா? தட் இஸ் அ வாட். சிம்பிள் இஎம்ஐய மாத்துறதான் பிரீமியத்தை. அதான் வாட். ஹவு, எப்படி பண்ண போறோம், அதுதான் இன்னைக்கு பயிற்சி. எப்படி பண்ணணும் சார்? இந்த பிஎன்பிஎல் எப்படி பண்ண போறோங்கிறதா இன்னைக்கு பயிற்சி நண்பர்களே. ஒய் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா, ஹெச்என்ஐ இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, அவங்க எல்லாம் பாலிசி எடுத்துட்டாங்க. பணம் இல்லாத ஆளுங்களுக்கு வந்ததுதான் இந்த பிஎன்பிஎல். விட்டுட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கஸ்டமரும் விட்டுட்டானா கஷ்டப்படுவாரு. நீங்களும் கஸ்டமரை விட்டுறாதீங்க. பிஎன்பிஎல் சொல்லுங்க, இஎம்ஐ சிஸ்டம் சொல்லுங்க. வாட்டுங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. பெரிய பிரீமியத்தை பார்த்து பயப்படுற அந்த சாதாரண மனிதர்களுக்கு அதை உடைச்சு மாசம் மாசம் கட்டிக்கலாமே சார். 3 மாசத்துல கட்டிக்கலாம் சார். கொஞ்சம் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் மிச்சம் கட்டிக்கணும் சார். இப்படிதான் இந்த ஸ்கீம் வேலை செய்யுது சார். 3 வருஷம் பிரீமியம் சார், பாலிசி சார். ஆனா ஒரே வருஷத்துல முடிச்சுக்கலாம் சார். கார் நீங்க 15 வருஷம் வச்சிருக்க போறீங்க, ஆனா 7 வருஷம் மட்டும் பிரீமியம் கட்டுங்க. அப்படித்தானே கட்டுறீங்க இஎம்ஐ? கார் டியூ முடிஞ்சோன்னா கார் கொண்டு வீசிட்டு வந்துடுறீங்களா? பைக் 5 வருஷம் வச்சுக்கிறீங்களா? 10 வருஷம் நல்லா வச்சு ஓட்டுறீங்களா? இஎம்ஐ எவ்வளவு வருஷம் கட்டுறீங்க? தட் இஸ் எ பிஎன்பிஎல் லாங் டேர்ம் பாலிசி. இப்படிதான் பேசணும். ஹவு அப்படின்னா எப்படிங்கிறது இப்ப பார்க்க போறோம் சார். இந்த பிஎன்பிஎல் எப்படி பேசுறது, நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிளைமர் சொல்லிட்டு போறேன். கட்டாயம் பிஎன்பிஎல் பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு பேசணும். சில சின்ன சின்ன கணக்குகள் இருக்குது, போட்டு பழகிக்கணும். அதே மாதிரி பாலிசியை முதல்ல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். எது வரும் எது வராதுங்கிறத கிளியரா சொல்லிடணும் கஸ்டமருக்கு. எந்த இடத்துல வருவாருங்க கஸ்டமர்? சூப்பருங்க, இந்த பாலிசி பத்தி தாங்க ஆசை சார், எனக்கு இந்த பாலிசி பத்தி தெரியும் சார். நீங்க பிரீமியம் 30,000 வருவீங்களே சார், அந்த இடத்துல வர்றாரு பாத்தீங்களா?
அல்லது எல்லாம் முடிச்சு சூப்பரும் சார் பிரீமியம் சார். ஆனால் பிரீமியம் 2 இயருக்கு 38,000னா 3 இயருக்கு 49,000னா அல்லது 85,000 65,000 அல்லது 1 இயருக்கே 40,000னா சொன்ன டக்குன்னு ஜெர்க் அடிப்பார். அப்படியா 40,000 அப்படிம்பார் வடிவேல் மாற. அப்பதான் என்ன பண்ணணும் சார், டோன்ட் வெரி. எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு பேங்க் சொல்வார், கனரா பேங்க் பாரு, எந்த பேங்க் சொன்னாலும் சரி. ஆனா அந்த பேங்க்கும் ஸ்டார் ஹெல்த்தும் ஒரு அருமையான ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குது. இது உண்மையா பொய்யா நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மைதான். பேங்க் மூலமா தான் கம்ப்ளீட் லெண்டார் சொல்ல வந்திருக்காங்க. பேங்க் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அப்ப பேங்க் தானே கொடுக்குது. புரியுதுங்களா? நாம சில விஷயங்கள்ல பொய் சொல்றது இல்ல, உண்மையை கொஞ்சம் மாத்தி சொல்றோம். அது உங்களுக்கு பொய்ன்னு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸ்டார் ஹெல்த் பேங்க் த்ரூ பேங்க்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபரை ப்ரொவைட் பண்ணுது சார். நான் அதை வச்சு 30 ரூபா 50 ரூபா 70,000 பிரீமியத்தை பயப்படாதீங்க சார். சின்னதா உடைச்சிட்டு மாசம் சிம்பிளா கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்றேன் சார். இப்படி சொல்லிட்டு தான் அடுத்த நாம வேலையை ஆரம்பிக்கணும். அப்ப பாலிசி பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், ஒரு பிரீமியத்தை சிம்பிளா சொல்லணும். பிரீமியம் பயந்தார் அப்படின்னா டோன்ட் வரி. அல்லது 1 இயர் சொல்றீங்க 27,000 பிரீமியம் வருது அல்லது 20,000 வருது பிரீமியம் கட்டிக்கலாங்கிறார். அண்ணா உங்களுக்கு எந்த பேங்க்னா கனரா பேங்க். அண்ணா நீங்க 20,000 கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. நான் இந்த கனரா பேங்க்கும் ஸ்டார் ஹெல்த்தும் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்குண்ணா, அதை உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன தம்பி ஆஃபர்? இதுதான் ஆஃபர். அண்ணா 20,000 பிரீமியம் கட்டுறது முடிவு பண்ணிட்டீங்க, முதல்ல அதை கட்டிடுங்க. அடுத்து ஒரு 11 மாசத்துக்கு ஒரு 3,000 கட்டிருந்தா என்ன தம்பி ஆகும்? மொத்தமே 11 மாசம் தான் பிரீமியம் கட்டுவீங்கன்னா மிச்சம் 25 மாசத்துக்கு உங்களுக்கு பாலிசி ஃப்ரீனா, 3 வருஷம் பாலிசினா. இப்படிதான் பிச் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பிச் எப்படி பண்ணணும்? பேசுறது 3 இயர் அப்படிதான் ஆரம்பிக்கணும். எடுத்துனே மறுபடியும் போய் 10,000 கட்டுங்க சார், அதுல பிரிங்க சார், 1 வருஷம் சார், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இப்படி பிச் பண்ணலாம். இப்போ நாம என்ன சொல்லிட்டோம், பாலிசி சொல்லியாச்சு, எப்படி பிச் பண்றதுன்னு சொல்லிட்டேன். இனி அடுத்து டெக்னிக்கல் செஷனுக்கு போறேன். எப்படி எல்லாம் லோன் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்றாங்க, எப்படி நீங்க அந்த கஸ்டமர் கிட்ட எவாலுவேட் பண்ணணும். அந்த கஸ்டமர் பிஎன்பிஎலுக்கு செட் ஆவாரா, செட் ஆக மாட்டாரா, அப்படி செட் ஆவார்னா எவ்வளவு பர்சன்டேஜுக்கு வருவாரு, என்ன டவுன் பேமெண்ட் வரும் அவருக்கு, என்ன இஎம்ஐ கேட்பாங்க, இது மாதிரி விஷயங்களை எல்லாம் அனலைஸ் பண்றது தான் அடுத்தது. இதுக்கு நான் போகணும்னா ஒய்இஎஸ் அப்படின்னு 40 பேர் எனக்கு சார்ட் பண்ணணும், அப்பதான் நான் போக முடியும். சார் இந்த வரைக்கும் ஓகே சார், போலாம் சார். ஒய்இஎஸ் டவுட் கிளியரிங் கடைசியில் பார்த்துக்கலாம். ஒய்இஎஸ் 40 பேர் டச் பண்ணணும். எவ்வளவு பேர் சொல்லியிருக்கேன்? 40 பேர். 17 பேர் 13 பேர் வந்திருக்காங்க. 13 பேர் கம்பல்சரி அடிச்சா மட்டும்தான் அடுத்து போவேன். ஒய்இஎஸ் போடு, இல்லை வெரி எஸ் போடு. பயங்கரமா பிஸியா இருப்பீங்க, ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு. ஒய்இஎஸ்ஏ போட வேண்டாம், எஸ் அப்படின்னு போட்டாங்க கூட போதும். இதுல விட சிம்பிளிஃபையா அடிக்கிறதுக்கு எனக்கு தெரியல, டிக் போட முடியுமான்னு தெரியல. ஒய்எஸ் 30 43. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. சார் இது எல்லாமே ஒரு இன்ட்ராக்ஷன். கூட இருக்கீங்களா, டிராவல் பண்றீங்களா, நான் வேகமா போறேன்னா பட்டாசா போகுதா, இது துரத்த முடியலையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான். எல்லாருமே எஸ் தான் போட்டிருக்கீங்க, நோ போட்டிருக்க மாட்டேங்கன்னு நான் நம்புறேனாக. ஓகே, வெரி குட் நண்பர்களே. ட்ரிபிள்எஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஸோ ஒய் வாட் ஹவுன்னு சொல்லிட்டேன். ஹவு தான் நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ண போறேன். பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு சார், கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாரு சார். அவருக்கு அடுத்தது இந்த பிஎன்பிஎல்ல சொல்லணும், கூடயே எல்டிபி சொல்லணும். போன கிளாஸ் நாம் பார்த்தோம், பிஎன்பிஎல்லும் எல்டிபியும் ரெட்ட குழந்தைங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க யாராரு, மறுபடியும் அதே 10,000க்கு பிஎன்பிஎல் தேடிட்டு தெரியாதீங்க. நோ, 2 இயர் பாலிசி 3 இயர் பாலிசிக்கு மட்டும்தான் பிஎன்பிஎல் லாபகரமா இருக்கும். மாதிரி நான் சொல்றேன், 1 இயர் பாலிசிக்கு கஸ்டமருக்கு நீங்க பிஎன்பிஎல் கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமருக்கு துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம். அது பாவம், அவரே கட்டியிருப்பார். நீங்க அவருக்கு போய் மறுபடியும் வட்டி வாசியெல்லாம் ஏற்றி இஎம்ஐல எல்லாம் போட்டு காலி பண்ணிடாதீங்க. சிங்கிள் ஒரே வருஷத்துல கட்டுற பாலிசிக்கு பிஎன்பிஎல் கட்டினீங்கன்னா கஸ்டமருக்கு பண்ற துரோகம் சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் 2, வாய்ப்பு இருந்தா 3. ஓகே, நான் போறேன். எப்படின்னா சார், எலிஜிபிள் பார்க்கணும். அந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணணுங்க, எலிஜிபிள் பார்க்கணும். எப்படிங்க பிஎன்பிஎல் எலிஜிபிலிட்டி பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 1 மினிட். சரி நண்பர்களே, அதாவது எலிஜிபிலிட்டி பார்க்கணும் சார். அவருக்கு பாலிசி பேசியாச்சு, ஓகே என்னாச்சு. எலிஜிபிலிட்டி பார்க்கறதுக்கு செக்லிஸ்ட் வச்சுட்டு இருக்கிறோம் நாம. ஆனா மனசுக்குள்ள நீங்க செக் பண்ணணும். எப்படி மனசுக்குள்ள செக் பண்ணி பழகணும். அந்த கஸ்டமர் எலிஜிபிலிட்டியில ஓகே ஆவாரா, ஓகே மாட்டாரா? சார் மறுபடியும் சொல்றேன், பிஎன்பிஎல்ங்கிறது வெளியே இருக்கிற லெண்டார், பேங்கர்ஸ், லோன் கொடுக்கறவங்க, கடன் கொடுக்கறவங்க,
அவங்களுக்கு சில கிரிட்டரியா இருக்கு. இப்படி இப்படி இருந்தா தான் சார் நான் லோன் கொடுப்பேன், அவருக்கு தான் சார் நான் இஎம்ஐ கொடுப்பேன் அவன் வச்சிருக்கான். அதுக்கு அவரு மேட்ச் ஆகிறாரான்னு முதல்ல பார்த்துட்டு ஓரளவுக்காவது உங்களுக்கு நம்பிக்கை வந்தாங்க கடைசியில மட்டும்தான் பிஎன்பிஎல் சொல்லணும். பிஎன்பிஎல்லையும் சொல்லி அவருக்கு 3 மாசம் ஆசையும் கிரியேட் பண்ணி போட்டு காசு இல்லைன்னு அவர்கிட்ட பிசினஸ்ல இருந்து திரும்பி வந்துடாதீங்க. முதல்லயே செக்லிஸ்ட்ல தெரிஞ்சிருச்சுன்னா அண்ணா உங்களுக்கு இந்த ஆஃபர் வராதுன்னு நினைக்கிறேன்னா 1 இயர் பண்ணிக்கலண்ணா, சிம்பிள். அது எதுக்குண்ணா அப்படி மாத்தி பழகிக்கணும், புரியுதா? அப்ப இப்ப பாலிசி பேசிட்டீங்க. பிஎன்பிஎலுக்கு வருவாரா கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னால சிலதெல்லாம் பேசவே கேட்கணும் சார். சார் நான் கஸ்டமர்கிட்ட பேசி இருக்கிற போது இதெல்லாம் வாங்கிடுவேன். ஃபர்ஸ்ட் இயர் ரூல் அந்த பிரீமியம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணா நம்மளுக்கு பேங்க் எந்த பேங்க்னா ஓகேண்ணா, அண்ணா நம்ம கூகுள் பே யூஸ் பண்றோம்னா அண்ணா சிவில் ஸ்கோர் எதுவும் பார்த்துருக்கீங்களா சமயத்துல, ஏன்னா ஒரு ஆஃபர் இருக்குன்னா அதையும் சொல்லிடுறேன், ரைட்டுங்களா? ஏஜ் இதெல்லாம் கேட்டுக்கணும். அண்ணா என்னன்னா நமக்கு ஒர்க் பண்றோம் ஐடி கட்டிட்டு இருக்கிறோம்னா இதெல்லாம் வாங்குறத வச்சு அவருக்கு பிஎன்பிஎல் வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த செக்லிஸ்ட் தயவு செஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோ. இதை செக் பண்ணிட்டு இது எல்லாம் ஓகே இருந்தா மட்டும்தான் அவர் பிஎன்பிஎலுக்கு எலிஜிபிள் ஆவார். இல்லைன்னா பிஎன்பிஎல் எலிஜிபிள் இல்லை. ஒரு மெயின் பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க, எல்லாத்துக்குமே லோன் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹவுசிங் லோன், பைக் லோன், கார் லோன் எதை கொண்டு போனீங்கனாலும் அந்த கம்பெனி விருப்பப்பட்டா லோன் கொடுக்குற பேங்க் இன்ட்ரெஸ்ட் விருப்பப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு லோன். அதே மாதிரிதான் இதுவும் சார் எல்லாத்துக்குமே கிடைக்கணும் சார், கிடைக்காது. எந்த ஆஃபருமே எந்த 4 பேர் இருக்காங்க சார், 4 பேருமே முடியாதுன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த செக்லிஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் சார், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கட்டாயம் இருக்கணும். ஆதார் இருக்கணும், அந்த ஆதார்ல ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கணும், அந்த மொபைல் கையில் இருக்கணும். ஓடிபி வரும். ஆதார் லிங்க் பண்ணிருக்கேன் சார், அந்த போன் எங்க இருக்குன்னே தெரியல சார் அப்படின்னா அவருக்கு இந்த வாய்ப்பு இல்லை. நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆதார் மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். சில எக்ஸெப்ஷன் இருக்குது, அது அப்புறம் ஆனா சார் யாரோ மியூட் பண்ணுங்களேன். யார் எங்க லீடர்லயே யாரோ மியூட் பண்ணாம இருக்கிறாங்க, யாரது ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்றேன். ஓகே, எல்லாத்தையும் மியூட் பண்றேன் நண்பர்களே. ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் இருக்கணும், ஆதார்ல மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும், அந்த மொபைல் நம்பர் கையில் இருக்கணும், அதுக்கு மெசேஜ் வரணும். இதுதான் விஷயம். ரெண்டாவது பேங்க் டீடைல் கம்ப்ளீட். சார் எனக்கு பேங்க் இருக்கு சார், ஐஎஃப்எஸ்சி இருக்கு சார், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு சார், பாஸ்புக் இருக்கு சார், டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். பேங்க் கட்டாயம் ஏதாவது ஒரு பேங்க் இருக்கணும். சம்பந்தமே இல்லாம சார் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் சார் செல்லாது, கோஆபரேட்டிவ் பேங்க் சார் செல்லாது சார். இது மாதிரி பேங்க்ல எடுக்கும், ஏதாவது ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் அல்லது பிரைவேட் பேங்க்ல கட்டாயம் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், அவர்கிட்ட டீட்டெயில் எல்லாம் இருக்கணும். ஒரிஜினல் பேன் கார்டு கையில் இருக்கணும். எல்லாமே ஜெராக்ஸ் இருக்கு சார், எங்க இருக்குன்னு தெரியல மாட்டிக்குவீங்க. ஒரிஜினல் பேன் கார்டு கையில் இருக்கணும், சரிங்களா? யூபிஐ ஐடி இருக்கணும் சார். பேடிஎம், கூகுள் பே, போன்பே ஏதாவது ஒரு யூபிஐ மெத்தட் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தா குயிக். யூபிஐ இல்லாதவங்களுக்கும் பண்ணலாம், பட் யூபிஐ இருந்தா வெரி மஸ்ட் பெட்டர். இது மட்டும் ஒரு ஆப்ஷன். யூபிஐ ஐடி கட்டாயம் இல்லை, இருந்தா பெஸ்ட். டெபிட் கார்டும் அப்படிதாங்க, கட்டாயம் அவர் கையில் இருக்கணும். வேலிடிட்டி அடுத்தது ஒரு 8 இருந்து 9 மாசம் இருக்கும், குறைஞ்சபட்சம் 1 இயர் இருக்கிற மாதிரி வேலிடிட்டி கையில டெபிட் கார்டு இருக்கணும். இல்லைன்னா யூபிஐ ஐடி வச்சுட்டு பண்ணிடலாம், புரியுதுங்களா? ஆனா டெபிட் கார்டு இருக்குதா கேட்டுக்கணும். கஸ்டமருக்கு நாலேஜ் இருக்கணும் சார். யூபிஐ ஐடிக்கு ஒரு ரிக்வஸ்ட் போகுது சார், ஒரு மேண்டேட் ஓகே கொடுங்க சார், கிளிக் பண்ணி அதை ஒரு நம்பர் அடிச்சு ஓகே கொடுக்க தெரியணும் சார். ₹1 டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் உங்க பேங்கை செக் பண்றதுக்காக, அந்த ₹1 கிளிக் பண்ண தெரியணும் சார். ரிக்வஸ்ட் வந்திருக்கு சார், அப்ளை பண்ணுங்க சார் சொல்ல தெரியணும். இல்லைன்னா என்ன பண்றது, கஸ்டமர் கிட்ட போய் உட்காந்துக்குங்க. அப்ப கஸ்டமருக்கு கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும். குட் சிபில் ஸ்கோர் இருக்கணும். சிபில் ஸ்கோர் செக் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு சார், பேங்க்ல பார்க்கலாம், அதுக்கு நிறைய ஆப் இருக்கு. இல்லைனாலும் சிம்பிள் வழி, கூகுள் பேல போய் லாகின் பண்ணி கீழே போனீங்கன்னா செக் சிபில் ஸ்கோர்னு இருக்கும். கஸ்டமர் செக் பண்ண சொல்லுங்க கையோட. ஆனா சிபில் ஸ்கோர் பார்த்துடலாமா, ஒரு ஆஃபர் இருக்கு நான் சொல்றேன்னா, ஆஃபர்னு சொன்னீங்கன்னா எல்லாம் செக் பண்ணுவார் சார், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார். ஆஃபர் இருக்குன்னு எல்லா கேள்வியும் வாங்கணும். குட் சிபில் ஸ்கோர் அப்படின்னா 600க்கு மேல இருக்கணும். 700க்கு மேல இருந்தா சூப்பர். 600, 625, 630 கொஞ்சம் சிக்கல் இருக்குது, நான் அடுத்து சொல்றேன். ஏஜ் பிலோ 50, 55 வரைக்குமே வருது. பெட்டர் 50 கீழே. ப்ரொபோசல் சார், ஃபேமிலிக்கு வேற நான் போடுறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு 65 வயசு சார், கவலை இல்லை. ப்ரொபோசலுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். என் ஒய்ஃபுக்கு பேன் கார்டு இல்லை சார், என் ஒய்ஃபுக்கு பேங்க் டாட் இல்லை சார், கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. கஸ்டமர் இதெல்லாம் கேட்பார் சார், பையனுக்கு பேன் கார்டு இல்லையா சார் அப்படிப்பார். தேவையில்லாத குடும்பத் தலைவருக்கு யாரு
ஹெட்டோ யாருக்கு ப்ரொபோசரோ அவருக்கு இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணணும். கிளியரா? ஒரு எஸ் போடலாமா? சிம்பிளா ஒரு 4 5 பேர் சொன்னீங்கன்னா கூட போதும். இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் இருந்தா தான் தலைவர்களா அதாவது பிஎன்பிஎல் எலிஜிபிள். இல்லைன்னா இதுல ஏதாவது ஒரு மெயின் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் இல்லையா 90% அவுட். பேங்க் டீட்டெயிலே இல்லையா 100% அவருக்கு பிஎன்பிஎல் கிடையாது. ஒரிஜினல் பேன் கையில் இல்லையா கண்டிப்பா 50% அவருக்கு கிடையாது. யூபிஐயே யூஸ் பண்ணலையா சிக்கலாகும். கஸ்டமருக்கு சுத்தமா நாலேஜ் இல்லையா இது மாதிரி எல்லாம் இதுல எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பரா இருந்துச்சுன்னா வந்துட்டாரியா. இப்பதான் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். லெண்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். சார் ஒரு லோன் கொடுக்கணும்னா இப்ப டைப் பண்ணுங்க. லோன் ஒருத்தர் கொடுக்கணும்னா இந்த பிஎன்பிஎல் பேசல. கார் லோன், பைக் லோன், மிக்சி லோன், என்ன வேணாலும் லோன் சார். ஒரு பேங்க்காரன் ஒரு கஸ்டமருக்கு லோன் கொடுக்கணும்னா என்னென்னவெல்லாம் எதிர்பார்ப்பான் சார். இதெல்லாம் இருந்தா தான் சார் உங்களுக்கு லோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னென்ன சும்மா சிம்பிளா டைப் பண்ணுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்றேன். ஒரு லோனுக்கு ஒரு பேங்க்குக்கு லோனுக்கு போனீங்கன்னா உங்ககிட்ட அவன் என்னென்னவெல்லாம் எதிர்பார்ப்பான் டைப் பண்ணுவாங்க. டக்கு 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 டக்குன்னு ஒரு 10-20 பேர் வந்திருக்கணும். சிபில் ஸ்கோர் பார்ப்பாரு, பேங்க் டெபாசிட் இருக்கான்னு பார்ப்பாராமா. அடே வெரி குட். ஐடிஆர் இருக்கான்னு பார்ப்பாரு, சேலரி பார்ப்பாரு, சேலரி ஸ்லிப் கேட்பார், பேன் கேட்பார், மினிமம் சேலரி கேட்பார். வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமை அருமை. ஆதார் கேட்பார். இன்னும் முக்கியமான விஷயமே இல்ல. போட்டா கேட்பார்ல ஒரு தகவலா தலைவரே. ஏன் தலைவரே ஓல்டு லோன் ஸ்டேட்டஸ் யாரு? இளங்கோ. கரெக்டாங்க. இந்த இளங்கோன்னு பேர் வச்சாவே சூப்பரான அறிவாளிங்க சார் எல்லாருமே. வெரி குட் வெரி குட். ஓல்டு லோன் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. வெரி குட் வெரி குட். பாயிண்ட்டுக்கு வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க. ஐடி ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க. என்னென்னலாம் கேட்பாங்க? பேன் கார்டு, சேலரி டீட்டெயில், என்ன பேன் கார்டு, போட்டோ, கம் ஓட்டுறது அதெல்லாம் சார். நான் சொல்றது உங்க குவாலிட்டி. வாட் இஸ் யுவர் குவாலிட்டியா அவர் கேட்பார் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஆதார் ப்ரூஃப், ஐடி டீட்டெயில்ஸ். வெரி குட். நான் வர்றேன். நான் லிஸ்ட் போட்டுக்கிறேன் பாருங்க சார். ஃபர்ஸ்ட் இன்கம் கேட்பா சார். இன்கம் இருந்தா தான் லோன் சார். நான் ரிட்டையர் 10 வருஷமா சார் லோன் வேலைக்கே போறதில்ல சார். நான் சத்தியமா லோன் கொடுக்க மாட்டேன். பேங்க்னா என்ன தெரியாது சார். வருமானமா? எனக்கு எதுக்கு சார் வருமானம்? நான் இப்படி 2 பாக்கெட்டையும் வடிவேல் மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னாலும் காசு இல்லை. இன்கம் இருக்கணும். ஏஜ் பார்ப்பான் சார். ஒரு 18 19 20 வயசுக்கு மேல 40 45 35 வயசுக்காரன் போய் லோன் கேட்டா கொடுப்பான் சார். 68 வயசுக்காரர் கேட்டா லோன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். லோன் இஸ் எ மெயின் கிரிட்டீரியா. அசட் இருக்கான்னு கேட்பான் சார். சொந்த வீடா, வாடகை வீடா, சைட் வச்சிருக்கேன், எத்தனை சைட் வச்சிருக்கேன், எத்தனை வீடு வச்சிருக்கிறேன், என்னென்ன அசட் வச்சிருக்கீன்னு கேட்பாங்க. ப்ரீவியஸ் லோன் எடுத்திருக்கியா ராஜா? ஆமா சார். கரெக்டா கட்டியிருக்கியா ராஜா? கண்டிப்பா கேட்பான். என்னது? ப்ரீவியஸ் லோன் இருக்கான்னு கேட்பான். கட்டியிருக்கீங்களான்னு கேட்பான். இது எதுக்கு? உங்களுடைய அந்த இது என்ன, உங்களோட பிராக்டிஸ் எது சார்? 3 லோன் எடுத்தேன் சார், அதுக்கப்புறம் அந்த பேங்க் பக்கமே நான் போல சார். கொடுப்பானா மத்தவன்? கொடுக்க மாட்டான். நீங்க எப்படி வரவு செலவுக்கு நீங்க தகுதியானவரா அதை பார்ப்பான். ப்ரீவியஸ் லோன் டீட்டெயில் கேட்பாங்க. லைவ் ப்ரூஃப் நீங்க இருக்கீங்களா சார்? இது எல்லாமே கம்ப்ளீட் ஆன்லைன். நோ பிசிக்கல் சிக்னேச்சர். கையெழுத்து போட வேண்டாம். வீட்டுக்கு வந்து வீட்டை பார்த்துட்டு போவாங்களா? இல்லை. எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் சிலதெல்லாம் சொல்றேன். கரெக்டா 10 இருந்து 15 நிமிஷத்துல காலி பண்ணிடலாம். பாலிசி முடிஞ்சு 15 நிமிஷம் கூட போதும். பாலிசி அடிச்சு முடிச்சு பாலிசி கிரியேட் ஆகிறதுக்கு முதல் 15 நிமிஷம் போதும். அப்ப இந்த 15 நிமிஷம் இந்த வேலையை முடிக்கிறானா கம்ப்ளீட் ஆன்லைன் டிஜிட்டல். அப்ப லைவ் ப்ரூஃப் நீங்க இருக்கிறீங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது இருக்கலாம். அப்போ நீங்க இதெல்லாம் ப்ரூவ் பண்ணா தான் இந்த லெண்டர் பேங்க்கார ஒத்துக்கிறான். இன்னும் சார் இத்தனையா இருக்கு சார். இதெல்லாம் சிம்பிள் சார். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லியிருக்கிறேன். சிம்பிள். ஒத்த வார்த்தையில சொன்னா சிபில்ல காலி பண்ணிடுவான் சார் எல்லாமே. சிபில் பார்த்தா என்ன சார்? சிபிலுக்கு யாராவது எக்ஸ்பான்ஷன் சொல்ல முடியும்? வாட் இஸ் எ சிபில்? வாட் இஸ் எ சிபில்? சிபில் அப்படின்னா என்ன? என்ன சார் சிபில் அப்படின்னா? சிபில் என்ன அழகா இருக்கு சார் பேரு. ஆனா சிபில்னா யாருன்னு தெரியலையே சார். சிபில் மைக் ஓபன் பண்ணா என்ன தலைவரே? கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட். ஆஃப் இல்ல. ஓகே வெரி குட். பக்கத்துல வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் யாராவது கிளாரிட்டியா சொல்ல முடியுமா? தலைவர்களா? ஓ யாரோ டைப் பண்ணிட்டாங்க. இப்ப யார் பாது? கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். வெரி குட். கூகுள் பார்த்து காப்பி பண்ணிட்டு வந்துடலாங்க. எப்பவுமே அதெல்லாம் பழங்க. எதை கேட்டா டக்குன்னு கூகுள் பண்ணீங்கன்னா வரும். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ண பாருங்க. இப்பவுமே 2 பேர் தான் அடிச்சிருக்காங்க. வெரி குட். பரவாயில்ல. சிபில்னா கிரெடிட் சார் என்னங்க? கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட். பியூரோ சார். அதாவது கிரெடிட்னா என்ன சார்? குடுக்கல் வாங்கல பத்தி அவர் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒண்ணு இல்லைங்க. சிம்பிளா சொன்னா நாட்டாம ஊர் கவுண்டருங்க. அந்த ஊருக்குள்ள யாரெல்லாம்
விளங்குறாள்னு நேரா ஊர் கவுண்டர் வீட்டுக்கு போய் ஏங்க அவருக்கு பணம் கொடுக்கலான்னு இருக்கு எப்படின்னா, அட தங்கமான ஆளுப்பா, கொடுத்தா கரெக்டா கொடுப்பாருப்பா, நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன், அருமையா கட்டி வாங்கிக்குவாருப்பா, நல்ல மனுஷனுப்பா அப்படின்னு நீங்க ஒண்ணு கொடுத்துட்டு வந்துடலாம். போய் கேட்குறீங்க ஒரு ஆள் பேரை சொல்லி, சார் அவருக்கு பணம் கொடுக்கலான்னு இருக்கேன், லோன் வாங்கலாங்கிறாரு, என்ன சார்? அடங்கப்பா நல்ல ஆளுகிட்ட போனையா, சுத்தமா உன்னை காலி பண்ணிடுவா, நான் ஏற்கனவே ஒரு 2 பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணி மானமரி இதெல்லாம் கெட்டுருச்சு, அந்த பக்கமே போயிடாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, தட் இஸ் எ சிபில். சார் இந்தியாவில் இன்னும் 8 ஏஜென்சி இருக்கு, நிறைய பேர் இருக்கான். சிபில்ங்கிறது ஃபேமஸ், ஃபர்ஸ்ட் வந்தது. இன்னும் நிறைய கம்பெனிகள் இருக்கு, நிறைய பேங்குகள் சிபில் மட்டும் பார்க்காது, வேற கம்பெனிகளோடையும் இதே மாதிரி ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிலாம் நம்மளுக்கு சிபில் மட்டும்தான். சிபிலை பார்த்தீங்கன்னா இன்கம், ஏஜ், ப்ரீவியஸ் லோனு இதுகளை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அது சொல்லிடும். அப்போ லெண்டர் பேங்க்காரங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இத்தனையும் உங்ககிட்ட இருக்குதான்னு எதிர்பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. அதைத்தான் நான் முதல்ல செக்லிஸ்டா படித்தேன். அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும், இதெல்லாம் எதுக்கு சார் இவங்க கேட்குறாங்க, எதுக்கு சார் ஏஜ் கேட்குறாங்க, லோன் கொடுக்க வேண்டியதா சார், எத்தனை வருஷம் கட்டுவீங்கன்னு தெரியணும்ல சார், அதுக்கு தான் பார்க்குறேன். இன்கம் இருக்கணும் சார், சொத்து இருக்கணும் சார், ப்ரீவியஸ் லோன் லைவ் ப்ரூஃப் உயிரோடு இருக்கிறியான்னு தெரியணும் சார், இதுக்கு தான் லெண்டர் பார்ப்பாங்க லோன் கொடுக்குறவங்க. சரி, நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். டைப் ஆஃப் பிஎன்பிஎல் சார், பாலிசியை விற்கிறதுக்கு 4 வழி இருக்கு சார். அவருக்கு பிஎன்பிஎல் கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அவரை கேட்டகரியா பிரிச்சு 4 கம்பெனிக்காரங்க தயாரா இருக்கிறாங்க. ஸ்டார் ஹெல்த் பேமெண்ட் கேட்வேல பாலிசி போட்டாச்சு, பேமெண்ட்டுக்குள்ள போயாச்சு. எப்படி பேமெண்ட்டுக்குள்ள போயாச்சு, அங்க போனதுக்கு அப்புறம் 4 லெண்டர்னா பணம் வாங்கி கொடுக்கறவங்க. இட்ஸ் நாட் அ பேங்க், பேங்க்னு அதை சொல்லக்கூடாது, லெண்டர் பணம் வாங்கி கொடுக்கறவங்க அல்லது கடன் கொடுக்கறவங்க வச்சுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாங்க. 4 பேர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, 5 பேருக்கு கூட சொல்லலாம். நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்றேன். இந்த 4 பேர்த்துக்கிட்ட யாருக்கிட்ட போனா பெஸ்ட், ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். ஒரு 35 வயசு பையன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றான், 2 லட்சம் சம்பளம், லோன் ஒரே ஒரு லோன் தான் வாங்கினா 6 மாசம் அட்டகாசமா கட்டி முடிச்சிட்டான். சரிங்களா, சூப்பர், அருமையான சிபில் ஸ்கோர், அடிச்சு பார்த்தா 895 காமிக்குது. சின்ன வயசு பையன் ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான். அவனுக்கு இந்த 5 பேருமே கடன் கொடுக்குறேன். எப்படி அந்த 5 பேங்க் சொன்ன 5 பேருமே நான் கொடுக்குறேன். இவன் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆளு 54 வயசுக்காரர், பேங்க்ல ஏகப்பட்ட குளறுபடி, ஆனா இப்படியே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிவில் ஸ்கோர் 675 இருக்குது, வருமானமும் பெருசா சொல்ல முடியல. இவருக்கு அந்த டாப் பேங்கர்லாம் ராஜா நீ வேணான்றான், இன்னொரு பேங்க்காரன் வேணான்றான். அந்த 3வது பேங்க்காரன் ரொம்ப நேரம் யோசிப்பான், கொடுக்கலாங்க, பட் எவ்வளவுங்க, 30,000? சரி பரவாயில்ல கொடுக்கலாம், பட் நான் இந்த 1 வருஷமெல்லாம் கொடுக்க மாட்டேன், 6 மாசத்துல கட்ட சொல்லுங்க அப்படின்பா. இன்னொருத்தர் சார் வர சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் சார், வட்டி அதிகம் சார். இதே மாதிரிதான் சார் இங்கேயும், இதே மாதிரிதான். குவாலிட்டி ஆஃப் த கஸ்டமரை பொறுத்து அந்த 4 பேங்கையும் நீ சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்கிறவங்களுக்கு 4 பேங்க் எலிஜிபிள் இருக்கு. நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்றேன், ஒவ்வொன்று பண்றேன். நாட்டாம சிபில் எவ்வளவு இருக்கணும் சார், 600க்கு மேல இருக்கணும் தருவேன், 600க்கு மேல இருக்கணும். 601 இருக்கலாமா சார், 601 விளங்காது, 700க்கு மேல இருந்தா சூப்பர். அதாவது அதை நான் சொல்லிட்டு பாருங்க, சிபில் 600 650 உங்களுக்கு அங்க 2 பேங்க்காரர் தான் தயாரா இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் கதவை சாத்திடுவாங்க. 700 750 வயசு நல்லா இருக்கு, சேலரி இதெல்லாமே சூப்பராக போகும், 4 பேருமே ஓகேம்பாங்க. புரியுதுங்களா? நீங்க சில பேங்க் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா 5 பேருமே ஓகேம்பா. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ அந்த கஸ்டமருடைய கிரெடிபிலிட்டின்னு என்னங்க, அவருடைய அந்த பணம் செலுத்தும் தன்மை அல்லது அந்த நல்லா கட்டுறாரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த 4 பேர்த்தோட பேங்க்கும் மாறும். அப்ப நாம் இந்த 4 பேர்த்தையும் 5 பேர்த்தையும் இப்ப சிம்பிளா பார்த்தலாமா? எந்த கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு எந்த பேங்க் பார்த்தலாமா? ஓகே நண்பர்களே, டைப் ஆஃப் பிஎன்பில ஃபர்ஸ்ட் குட் கஸ்டமர். குட் கஸ்டமர்னா யார் சார்? பாலிசி எடுக்கிறவங்க தான் சார் நான் கஸ்டமருங்கிறேன். குட் கஸ்டமர் அப்படின்னா நல்ல சிபில் ஸ்கோர், நல்ல ஏஜ் குறைவா இருக்கிறவர். சிபில் ஸ்கோர் எனக்கு ஒரு 700 850 இருக்குது, லோன் பெருசா எடுக்கலைங்க, ஒரே லோன் தான் எடுத்து கட்டியிருக்காரு, அருமையான சேலரி, ஏஜ் குறைவா இருக்கு, ஸோ நல்ல டிரான்சாக்சன் இருக்கு பேங்க்ல. ஒரே நிமிஷம், சாரி நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ. அதாவது குட் கஸ்டமர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய அவருக்கு சிபில் ஸ்கோர் இருக்கு, அருமையான டிரான்சாக்சனுக்கு ஏஜ் இருக்கு சார். நான் முதல்ல சொன்னல அந்த 6 செக் பாயிண்ட் 6மே சூப்பரா இருந்தா அவருக்கு பேர் குட் கஸ்டமர் சார். இந்த கஸ்டமருக்கு டைரக்டா இந்த 4 லெண்டர் கிட்டயே போக வேண்டாம், அந்த லோன் வாங்கி கொடுக்குற அவங்ககிட்டயே போட வேண்டாம்,
டைரக்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், பேங்கே போயிடலாம். இந்த குட் கஸ்டமருக்கு ஐசிஐசியும் ஹெச்டிஎஃப்சியும் சார் நான் சொல்ற கேரக்டர்லாம் இருக்கு, ஆதார் இருக்கு, பேன் இருக்கு, சிவில் ஸ்கோர் சூப்பரா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, அவர் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பேங்க்ல வச்சிருக்கிறாரு சார்னு தெரிஞ்சா எதையுமே யோசிக்காதீங்க, எந்த கணக்குமே கேட்காதீங்க, 10 செகண்ட்ல அவருக்கு லோன் கிரெடிட் ஆயிருக்கு. எப்படி? டைரக்டா கார்ட்லெஸ் இஎம்ஐ, கார்டு இஎம்ஐல போய் டெபிட் கார்டு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா டப்புன்னு அப்பவே எடுத்துக்கும் சார். இம்மீடியட்டா இஎம்ஐ எப்படி மாறும் தெரியுங்களா? மொத்த பிரீமியம் 45,000 சார் 3 வருஷத்துக்கு, அல்லது 55,000 சார். 55,000க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் 15%, 16% பேங்க் பொறுத்து மாறும். போட்டுட்டு டிவைடட் பை 12 சார். இப்போ பாலிசி எடுத்துங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டியூ 3,000 ரூபாய். அடுத்த மாசமா 11 டியூ 12 டியூ கட்டுங்க தவிர அடுத்து 24 மாசம் கட்ட வேண்டாம். இதுதான் டைரக்ட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஆஃபர். நல்ல குவாலிட்டியான கஸ்டமர் இந்த 2 பேங்க்லயும் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைரக்ட் ஆஃபர் உண்டு. ஸ்டார் ஹெல்த் டைரக்டாவே ஆஃபர் பண்ணுங்க சார், எந்த கன்ஃபியூஸுமே பண்ண வேண்டாம். ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசி குட் கஸ்டமர். ஜென்ரலா சொல்லட்டுமா, ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியில் டிரான்சாக்ஷன் வச்சிருக்கிறவங்க எல்லாமே பொதுவாக பக்காவா இருப்பாங்க சார். அப்போ இப்படி ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட கிடைச்சிட்டாருன்னா 15 நிமிஷத்துல ஒரு 50,000 ரூபாய் பாலிசி வாங்கிக்கலாம். நண்பர்களே, நான் சொல்லிட்டு இருக்கிறது கரெக்டா போயிட்டு இருக்கிறா? ஒரு எஸ் போடலாமா? ஏன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் புரியுதா? தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறீங்க, நல்ல யங்கர், நல்ல வேலையில் இருக்கிறார், பாலிசி அப்பா அம்மாவுக்கு எடுத்துக்கோன்னு சொல்றாரு அந்த பையன், அல்லது அவருக்கே எடுத்துக்கோணுங்கிறாரு. ஒரு லாங் டேர்ம் பாலிசி பேசுறீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு சார், ஐசிஐசி இருக்குன்னு சொன்னா தங்கமையா அப்பவே பண்ணலாம் பாலிசி. நல்ல சிவில் ஸ்கோர் இருந்தா வெரி குட், எஸ் போடுறீங்க, சூப்பர், ஓகே, வெரி குட். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இது சூப்பர் மெத்தடுங்க. ஹாட் கஸ்டமர்னு கூட வச்சுங்க. ரொம்ப ஹாட் கஸ்டமர், சூப்பர் கஸ்டமர் சார். அடுத்தது இதே குட் கஸ்டமர் தான், பட் இவர்கிட்ட என்ன ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியும் இல்லை, இன்னும் 2 பேங்க்ல இருக்குங்க. கொட்டாக்லையும் ஐசிஐசிலையும் வச்சுக்கிறார் சார். இதே தான் சூப்பர் அருமையான சின்ன பையன், நல்ல டிரான்சாக்ஷன் பண்றாரு, அல்லது ஒரு நல்ல பிசினஸ் மேன், 35 வயசு 45 வயசு 50 வயசா கூட இருக்கட்டும். அவர் என்னங்கிறாரு, எங்கிட்ட ஹெச்டிஎஃப்சியும் கிடையாது ஐசிஐசியும் கிடையாது, நல்ல சிவில் ஸ்கோர் இருக்கு, நீ சொன்ன எல்லாமே எங்கிட்ட இருக்கு, ஐ ஹேவ் ஏ ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க்னா நோ ப்ராப்ளம். சாப்சி அண்ட் ஆக்சியோன்னு ஒரு கம்பெனிக்காரங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனி தான், சாரி வேற வேற கம்பெனி, ஆனா ஒரே ஸ்லாப்ல தான் இருப்பாங்க. இவங்க எப்படி ப்ரொவைட் பண்றாங்கன்னா, சார் என்ன சார் பிரீமியம் வந்திருக்கு இன்ட்டு ஒரு 50,000 ரூபாய் வந்திருக்கான் சார், 12% இன்ட்ரெஸ்ட் போடுங்க சார், 16% இன்ட்ரெஸ்ட் போடுங்க சார், போட்டு டிவைடட் பை 12 சார். 50,000 வட்டியோட சேர்த்துனா ஒரு 60,000 வந்துச்சுன்னா டிவைடட் பை பண்ணு சார், மாசம் 7,000 கட்டிடும் சார். பாலிசி எடுக்கிறனே கட்டணுமா? கட்ட வேண்டாம். டவுன் பேமெண்ட் வேண்டாம் இந்த 4 கஸ்டமருக்கும். அல்லது சாப்சிங்கிற அந்த பேங்க்காரன் சார், இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வைக்க வேண்டாம். பேமெண்ட் பண்றதுக்கு போனா கடைசியில் அதே கேட்கும் சார், எதுல எடுத்துக்கிறீங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே சொல்லும் எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டணும், எவ்வளவு மாசம் கட்டணும், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கையை பிடிச்சி கூட்டிட்டு போவான் சார். இந்த ஆப்ல நீ போன்ல பண்ணலாம் சார். லேப்டாப் வச்சுக்கணுமா? நோ. கஸ்டமர் வீட்டில் போய் உட்காந்து அப்படியே போன்லயே அடிச்சுட்டு பாலிசி பண்ணிட்டு அப்பயே போய் சார், அண்ணா ஆனந்தாவோட ஒரு ஓடிபி வந்துருக்குன்னா சொல்லணும், சாரி ஆதாரில் வந்துருக்குன்னா சொல்லணும், அண்ணா உங்க பேன் கார்டு சொல்லணும், அண்ணா உங்க பேங்க் மொபைல் நம்பர் சொல்லணும், டக்கு 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 டக்குன்னு அப்பவே போதும். எதுவுமே வேணாம், எந்த நாலேஜுமே ஏஜென்ட்கெல்லாம் தேவையில்லை. ஒரு பாலிசி பண்ணி பார்க்கணும், அது உங்களுக்கா இருந்தா பெஸ்ட். உங்களுக்கு ஒரு பாலிசி பண்ணி பாருங்க, என்ன ஆகுது? ஒரு 3 வருஷம் பாலிசி விற்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு 3 வருஷம் பாலிசி போட்டு ஒரு இஎம்ஐயா பிரிச்சு என்ன இருக்குதுன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. என்ன ஆஃபர் வருது எல்லாமே போய் பார்த்துட்டு கடைசி ஒரு ஆஃபர்ல பே பண்ணிருங்க சார். சாப்சி ஆக்சியோ இந்த 2 கம்பெனிக்காரங்களும் இந்த 4 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுல ஷாப்சி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு சின்ன சார்ஜ் இருக்கும். நீங்க டைரக்டா பேங்க்ல ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியில் பண்ணா 3,000 ரூபாய் வந்துச்சுன்னா இதுல 3,040 ரூபாய் வரும். பரவாயில்ல சார், ஆனா குயிக்கா ஒர்க் ஆகும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல போனா கூட அவன் பேங்க்ல சைட் அப்படி இப்படின்னா உழப்பும். சாப்சியில் போனீங்கன்னா வெறும் பேன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் சார், ஒரு ஓடிபி கஸ்டமருக்கு போகும் சார், அடுத்த 10வது செகண்ட்ல பாலிசி கிரியேட் ஆயிடும். இவ்வளவுதான் சிம்பிள். ஆக்சியோவில் மட்டும் என்னன்னா ஒரு டியூவை டவுன் பேமெண்டா கட்டணும். ஷாப்சியில் போனீங்கன்னா எதுவுமே கட்ட வேண்டாம், இம்மீடியட்டா பாலிசி ஆயிரும். அடுத்த 5ஆம் தேதியில் இருந்தா அவருக்கு என்ன பண்ணுவாங்க, டியூ எடுப்பாங்க. 12 மாசக்கோ 11 மாசக்கோ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை எடுப்பாங்க. ஆனா இந்த 4 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும். இந்த ஆக்சியோ சில சமயம் சாப்சிக்கார என்ன சொல்லுவான்னா, இவருக்கு நான் கொடுக்க மாட்டேன்ருவான். ப்ரீ அப்ரூவல் லோன் பேஸ் பண்ணி தான் சாப்சி கொடுக்கும். ஆக்சியோ என்ன பண்ணுதுன்னா, சார் இந்த 4 பேங்கை தவிரவும் நான் கொடுக்குறேன், பட் என்ன பண்றேன், ஒரு டியூவை டவுன் பேமெண்டா வாங்கிக்குவேன்.
முதல் 5000 இன்னைக்கே நீங்க கட்டிடணும். அடுத்த 5ஆம் தேதியிலிருந்து 5000 கட்டணும். இதுதான் சிம்பிள் டிஃபரெண்ட். அப்போ இது என்ன, அவர் கொஞ்சம் நம்ப மாட்டேங்கிறாரு. ஷாப்சிக்காரன் அந்த டைரக்ட் பேங்க்காரனும் நல்ல கஸ்டமருக்கு மட்டும் தான் லோன் கொடுப்பான். இந்த ஆக்சியோங்கிறவன் கொஞ்சம் டவுட்டா இருக்குனாலும் கொடுப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு சூப்பர் கஸ்டமர்களுக்கான பிஎன்பிஎல் ஆப்ஷன். டவுன் பேமெண்ட் வேண்டாம். நல்ல சிபில் ஸ்கோர் நான் சொல்ற பேங்க்ல எல்லாம் இருந்து சூப்பரா இருந்தாங்கன்னா ஷாப்சி ஆர் ஆக்சியோங்கிற அந்த ஆப் கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்க, டவுன் பேமெண்ட் இல்லாமையே கொடுத்துருவாங்க. சார் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? நோ ப்ராப்ளம். பேசும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு, ஐசிஐசி பேங்க் இருக்கு, ஆக்சிஸ் கொடாக் இருந்ததுன்னா மொபைல் நம்பரை மட்டும் வாங்கி உங்க தலைவர்கிட்ட உங்க லீடர் கிட்ட கொடுத்தீங்கன்னா கரெக்டா 2 நிமிஷத்துல செக் பண்ணி சொல்லிடுவாங்க. 2 நிமிஷம் அவருக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா. எலிஜிபிள் அப்படின்னாங்கன்னா ஆதார் வாங்க, பேன் வாங்க, பாலிசி போடுங்க, கஸ்டமர் கூப்பிடுங்க, ஒரே செகண்ட்ல பாலிசி கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? டோட்டல் பிரீமியம் போட்டுக்கணும், ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிக்கணும், டிவைடட் பை 12 12ஆல வகுத்துக்கணும். சார் வட்டியை கூட்டி 12ஆல வகுத்துட்டீங்கன்னா அதாங்க மாச பிரீமியம். எப்போ பிரீமியம் சார்? முதல்ல கட்ட வேணாம் சார், கடைசியில் கட்டிங்க. இது அதான் அடுத்த மாசத்துல இருந்து கட்டுங்க. இந்த 2 தான் ஃபர்ஸ்ட் பிஎன்பிஎல் இருக்கிற பெஸ்ட் கஸ்டமருக்கான வாய்ப்பு. அடுத்தது இன்னொரு வாய்ப்பு இருக்கு சார். கொஞ்சம் ஆவரேஜ் கஸ்டமர் சார், நீங்க சொல்ற மாதிரி 900 எல்லாம் அவர்கிட்ட சிபில் ஸ்கோர் இல்லை சார், 746 இருக்குது சார். அவர் கொஞ்சம் ஏதோ பேங்க்ல எல்லாம் சிக்கல் ஆயிருக்கும் போடுறது சார், சொல்ல மாட்டேங்கிறாரு சார். அல்லது அந்த 4 பேங்க் இல்லை சார், எஸ்பிஐ இருக்கு சார், கனரா இருக்கு சார், கரூர் வைசியா பேங்க் இருக்கு சார், இந்தியன் பேங்க் இருக்கு சார், ஏதோ சொல்றாரு வேற பேங்க்ல, அந்த பேங்க் தான் சார் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆவரேஜ் கஸ்டமர். இவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு 2 பேர் இருக்காங்க சார். கவலைப்படாதீங்க, எல்லாமே சூப்பர் கஸ்டமரா இல்லை. ஆவரேஜ் கஸ்டமர், மிடில் கிளாஸ் கஸ்டமர், லோன் வாங்கியிருப்பார், கட்டியிருப்பார், கொஞ்சம் முன்ன பின்ன கட்டியிருப்பார், கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், பட் கரெக்டாக தான் இருக்கு, பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முதல்ல சொன்ன எலிஜிபிலிட்டி இருந்தா யாருமே இல்லை, முதல் 2 பேரும் இல்லை, அடுத்த 2 பேரும் இல்லை. அந்த எலிஜிபிலிட்டி இல்லைன்னா யாருமே கிடையாது. அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் நான் பிரிச்சுட்டு இருக்கிறேன். முதல் 2 பேர் சூப்பர் கஸ்டமர்களுக்கு பிரிச்சிட்டேன். அடுத்தது கொஞ்சம் ஆவரேஜ் கஸ்டமர்களுக்கு ஃபின்செல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. எல்லா பேங்க்கும் கொடுப்புங்க சார். எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாலும் பிரிச்சுக்கலாம். ஒன்லி திங், டவுன் பேமெண்ட் கட்டணும். டவுன் பேமெண்ட் எவ்வளவு? அடுத்தது சொல்றேன். 25, 30, 35, 40, 50% வரைக்கும் கூட போகும். எதை பொறுத்து மாறும்னு அப்புறமா சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபின்செல்னு ஒரு கம்பெனி இருக்குது. கட்டாயம் ஆவரேஜ் கஸ்டமருக்கு டவுன் பேமெண்ட் வந்தே தீரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், முதல்ல அந்த பேங்க்களை கண்டுபிடிச்சு அந்த பேங்க் இருந்தா கஸ்டமரை செக் பண்ணிட்டு எஸ்ன்னா அவருக்கு சார் டவுன் பேமெண்ட்டை வாங்க சொல்லுங்க. அதுலயே ஒருவேளை அவர் ஐசிஐசி பேங்க் வச்சிருக்காரு, பட் ஆனா அவருக்கு அதுல எலிஜிபிள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவரையும் இந்த கம்பெனிக்கு கூட்டு வந்துடணும், ஃபின்செல்லுக்கு கூட்டு வந்துடணும். சார் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு போயிடலாம் சார், கொஞ்சம் கம்மியாகும் சார் பிரீமியம், அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்துடணும். ஃபின்செல்ல எல்லா பேங்க்ல இருக்கிறவனுக்கும் கொடுப்போம். லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஹை டென்யூர் அப்படின்னா ஃபின்செல் கம்பெனிக்காரன் என்ன சொல்றான், சார் ஓரளவுக்கு நல்ல கஸ்டமர் எனக்கு கூட்டுவாங்க சார், நான் ரேட் ரொம்ப கம்மியா போறேன் சார், ரொம்ப நாள் கொடுக்குறேன் சார். சார் 3 வருஷத்துக்கு பாலிசி கொடுத்தீங்கன்னா 18 மாசம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. 18 மாசம் வரைக்கும் கட்டிக்கலாம், 12 மாசம் கட்டலாம், 16 கட்டலாம், 14 கட்டலாம், இப்படி டென்யூர் அதிகம் பண்ணி கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். என்ன, இவர் ரொம்ப சூப்பர் கஸ்டமர் கிடையாது, பட் ரொம்ப மோசமான கஸ்டமர் கிடையாது, அவங்களுக்கு இந்த ஃபின்செல் கொடுக்கும். அடுத்தது சார் அவர் கொஞ்சம் பிரச்சனை தான், அவர் அவ்வளவு சிபில் ஸ்கோர் பக்கத்துல தான் இருக்கு, 645 தான் இருக்கு. 900 எங்க 645ங்க, 600க்கு மேல போனா கொடுக்கலாம். அவருக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த 5ங்கிற ஒரு கம்பெனி சார், இதுதான் கடைசி பஸ் ஸ்டாப் சார், இந்த 5 தான் கடைசி பஸ் ஸ்டாப், இங்க பிடிச்சதான் பஸ், இல்லைன்னா அடுத்தது பிஎன்பிஎல் வாய்ப்பு இல்லை. இந்த 5ங்கிற கம்பெனிக்காரர் என்ன பண்றாருன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், ஏன்னா ரிஸ்க் லோன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இயர் மந்த்தை கம்மி பண்ணிடுவார். 12 மாசமெல்லாம் கட்ட முடியாது சார், 6 மாசத்துல கட்டி ஆகணும் பார். அதனால எப்பவுமே என்ன பண்ணணும், கஸ்டமர்கிட்ட பேசும்போதே அவருடைய கிரெடிட் ஸ்கோர் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் சிக்கலா இருக்கும்னு தெரிஞ்சா நீங்க என்ன சொல்லிடணும், அண்ணா டவுன் பேமெண்ட் கண்டிப்பா ஒரு 40% கட்ட வேண்டியது இருக்கும்னா ஒரு 6 மாசத்துல கட்டுற மாதிரி மாசம் வாங்கி கொடுத்துறேன், சிம்பிளா முடிச்சுக்கணும். கொஞ்சம் ஆவரேஜா இருப்பாருன்னா அண்ணா ஒரு 30% நீங்க டவுன் பேமெண்ட் கட்டிருங்கன்னா 12 மாசம் கட்டுற மாதிரி நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஐசிஐசியில் இருக்கிறாரு, ஹெச்டிஎஃப்சியில் இருக்கிறாரு, ஆக்சிஸ்ல இருக்கிறாருன்னா தலைவரை டவுன் பேமெண்ட்டே கட்ட வேண்டாம், உங்க மொபைல் நம்பர் கொடுங்க செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு அண்ணா டவுன் பேமெண்ட்டே கட்ட வேணான்ட்டாங்கன்னா மொத்த பிரீமியத்தை 12ஆல் வகுத்து கட்டிட்டு போயிடலாம்னா. இப்படிதான் பேசணும். அப்ப என்னங்க, இந்த ஃபின்செல்ங்கிறவனும் 5ங்கிறவங்களும்
கொஞ்சம் ஆவரேஜ் கஸ்டமர்களுக்கு கொடுக்குறாங்க சார். 75% கஸ்டமர்களுக்கு இந்த 4 பேங்க்ல ஏதாவது லெண்டர் மாட்டிடுறாங்க சார். சிலருக்கு இந்த 4மே வேலைக்காகாம போகுது அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட கஸ்டமர்னு நீங்களே முடிவு பண்ணிக்க. கிரெடிட்டபிலிட்டியில நல்ல மனுஷன் நான் சொல்ல மாட்டேன், ரைட்டுங்களா? டைப் ஆஃப் பிஎன்பியில முடிஞ்சிருச்சு. அடுத்தது நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வர்றேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சொல்லி விற்கணும், பாலிஷ்டா சொல்லி விற்கணும். எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்றது? ஒரு வருஷத்துக்கு அவருக்கு பிஎன்பிஎல் போட்டு கொடுத்தீங்கன்னா 16% இன்ட்ரெஸ்ட் 1,000 ரூபா வட்டி போடுவான் சார். அதனால அவருக்கு நட்டம். 2 இயர் 3 இயர் போட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட 9% 8% பிரீமியத்தில் ஆஃபர் வந்துடும். அவருக்கு 16% போட்டால் கூட 9% தான் சார். 70 பைசா வட்டி சார். சார் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பாதுகாப்பையும் கம்பேர் பண்ணுற போது 70% வட்டி 70 பைசா வட்டி 9% 8% வட்டியில் ஒரு வட்டியே இல்லை சார்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் மாதத்துக்கு 200 ரூபா வட்டினா என்னன்னா அது ஒரு டீ சாப்பிட்ற காசுனா உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லிடலாம். அப்போ அதனால தான் சொன்னேன் 1 இயருக்கு போட்டிங்கன்னா ஏப்பா நான் காசே கட்டியிருப்பேன்ல, இது எதுக்குப்பா பாரு, எதுக்குப்பா போடணும் 1 இயர் வருஷம் வருஷம் கட்டணும் வேண்டாம், ப்ரீமியம் காஸ்ட் ஆயிரும். 2 இயர் 3 இயர் சொன்னீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீமியத்தில் கம்மி பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் போது நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் 16% தான். ஆனால் ப்ரீமியம் நீங்கள் கணக்கு போடுங்க சார். வருஷம் 20,000 60,000 அவர் கட்ட வேண்டாம். 56,000 55,000 தான் கட்ட போறாரு. 5,000 அது லாபம் இல்லை. நான் 8,000 ப்ரீமியம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டனா ஆல்ரெடி 5,000 எனக்கு லாபம் ஆயிருக்கு. அப்போ 4,000 தான் நான் கட்ட போறேன். அவர் கணக்கு போடுவாருன்னா 20 கட்டிங்கன்னா 60 கட்டணும்னா இப்போ ஜஸ்ட் 63,000 கட்டுறீங்கன்னா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. எந்த பயமும் இல்லைன்னா அடுத்த வருஷம் ப்ரீமியம் ஏறாதுன்னா ரெனிவல் கட்டணும்னு பயப்பட வேண்டியது இல்லைன்னா. ஸோ திஸ் இஸ் அ மேட்டர்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சொல்லணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் என்ன சொல்கிறேன், 12% 12% வரைக்கும் இருக்கு. பேங்க் மாறும், உங்கள் வயசை பொறுத்து மாறும், சிபில் ஸ்கோரை பொறுத்து மாறும், டென்யூர் எவ்வளோ செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மாறும். செக் பண்ணணும். நீங்கள் ஒரு 2-3 பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போகும். டவுன் பேமெண்ட் 20% 50% சார். முதல் பணம் பாலிசி போடும்போது எவ்வளோ சார் கட்டணும்? டாப் கிளாஸ் கஸ்டமருக்கு டவுன் பேமெண்ட்டே வேண்டாம், அப்படியே அடுத்த மாதத்துல தான் இஎம்ஐ ஆரம்பிக்கும். பட் கொஞ்சம் சிபில் ஸ்கோர் சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், 20% இருக்குது, 25, 30, 50% கூட டவுன் பேமெண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டென்யூர் 3 மாசத்துலேருந்து 12 மாதத்து வரைக்கும் சார். சில கஸ்டமருக்கெல்லாம் என்ன சொல்லிடுவோம், 5 மாதத்துக்கு மேலே கொடுக்க மாட்டேன். அந்த ஆப்பில் போனீங்கன்னா எல்லாம் செக் பண்ணிடும் சார். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன், உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா அதுவே சொல்லும் சார் நான் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன், இவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும்னு சொல்லும். எஸ்ன்னு அடுத்தது பேன் கார்டு கொடுப்பீங்க, ஆதார் கார்டு கொடுப்பீங்க, யூபிஐ ஐடி கொடுப்பீங்க, பேங்க் டீட்டெயில் கொடுப்பீங்க, ஓகே கொடுப்பீங்க, பணம் வரும், பாலிசி முடிச்சிடும் சார். நம்ம முதல்ல புரியுதா, முதல்லையே தெரிஞ்சு போகும் கஸ்டமருக்கு என்ன எலிஜிபிலிட்டி. அப்பவே கஸ்டமர் சொல்லலாம், ஆனால் இந்த ஆஃபர் இருக்கு நான் பண்ணிக்கலாமா இல்லை இது பண்ணிக்கலாமா, எது பண்ணிக்கலாம் 4 பேங்க் கொடுத்தா கஸ்டமர்கிட்ட கேளுங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டும். ஒன்று தான் கொடுத்துருக்குன்னா அண்ணா உங்களுக்கு எந்த ஆஃபரும் இல்லைன்னா இதுதானே இருக்கு. பேமெண்ட் பண்ணிட்டு மொபைல் ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம் நண்பர்களா. நான் சொல்றது பயங்கரமாக ஏதோ கணக்கெல்லாம் புரியாதீங்க. பே பண்ணுற போது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே போனீங்கன்னா பேங்க் ஆஃபர் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அதே வந்துடும். கார்டில் சிஎம்ஐன்னு இருக்கும், கார்டு இஎம்ஐன்னு இருக்கும். எதில் போகணுங்கிறத மட்டும் உங்கள் தலைவர்கிட்ட கேட்டாலும் சொல்லி கொடுப்பாரு. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே சொல்லும். பேமெண்ட் அப்புறமா தான் எடுக்கும், பயப்பட வேண்டாம். கிளிக் எல்லாமே கிளிக் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு எல்லாமே கிளிக் பண்ணி பார்க்கலாம். டென்யூர் எவ்வளவு மாதங்கள்ங்கிறது இதான் பண்ணிக்கணும். டிப்ஸுக்கு வந்துட்டேன், ஃபைனலுக்கு வர போகிறேன். டிப்ஸ்னா சார் ஏஜென்ட் வித் கஸ்டமர். கட்டாயம் கஸ்டமர்கிட்ட போய் உட்காருங்க. ஏன்னா நிறைய இடத்துல அவருக்கு சந்தேகம் வருது, என்னங்க இது இது என்ன சார், இது என்ன சார், ஐயோ அது என்ன தெரியல. ஆப்பை கூட இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கலாம். சில சமயம் செல்ஃபி எடுக்க முடியலன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் கொடுங்க மொபைலை, வாங்க மொபைல் ஆப் ஃபில் பண்ணி கொடுங்க. அவர் ஃபோன் இருந்து அவரை ஃபோட்டோ எடுங்க. ஆதார் கார்டு காமிக்க சொன்னோன்னா ஆதார் கார்டு லைவ் காமிக்க சொல்லலாம். பேன் கார்டை காமிக்க சொல்லுவாங்க, காமிச்சா அதை காமிக்கணும். வீடியோவில் அதை எடுத்துக்கும் அல்லது ஃபோட்டோவில் அதை எடுத்துக்கும். இதெல்லாம் பண்ணணும்னா கஸ்டமரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சிரமம் பார்க்காம அங்கே போய் உக்காந்தீங்கன்னா கஸ்டமரும் நம்புவார். பண்ணா ஓடிபி மட்டும் சொன்னா ஓடிபி பிடிக்கணுமா, டக் 10 நிமிஷத்தில் முடிச்சலாம். ஏஜென்ட் வித் கஸ்டமர் இஸ் அ பெஸ்ட் வே. அல்லது கஸ்டமருக்கு சூப்பர் நாலேஜ் சார், அவரே பட்டாசு கலப்பார் சார்னா தாராளமாக சொல்லிக் கொடுங்க, பண்ணிக்குவார். மேண்டேட் டிப்ஸ், இந்த மேண்டேட் எல்லாம் போகும் சார். மேண்டேட் என்ன, மந்த்லி இஎம்ஐ எடுக்கிறாங்க இல்லையா, எப்பவுமே மேண்டேட் 2,000 ரூபாய் இஎம்ஐனா 3,500 நாங்கள் காமிக்கும். கஸ்டமர் என்ன பாரு சார், என்ன சார் 3,000 என்ன லிமிட் சார், மேக்ஸிமம் லிமிட். எப்பவுமே மேண்டேட் கொடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. மேண்டேட் அது எப்படி உங்கள்கிட்ட அனுமதி கேட்கும்னா அது ஆர்பிஐயோட ரூல்ஸ் சார். ஏன்னா அடுத்த மாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜிஎஸ்டி அதிகம் பண்ணிட்டான்.
பிரீமியம் 3300 பதிலாக 3700 வரலாம் இல்லையா, 3450 வரலாம் இல்லையா. அப்போ மேண்டேட் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்கும். அதனால எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, மேண்டேட்னாவே எப்பவுமே ஒரு 30% 40% எக்ஸ்ட்ரா தான் கேட்கும். ஆனால் உங்களுக்கு என்ன பிரீமியமோ அதை தான் எடுப்பான். சொல்லணும் சார் இது உங்களுடைய அப்பர் லிமிட் சார், ஒன்றாகாது சார், உங்களுக்கு நான் சொன்ன பிரீமியம் தான் சார் எடுப்பாங்க. சொல்லணும், பயப்படுத்தக்கூடாது. இந்த மேண்டேட்டில் அதே மாதிரி இயர் கேட்கும். எத்தனை வருஷத்துக்கு 2050 வரைக்கும் காமிக்கும். சார் இன்னும் சார் 2050 வரைக்கும் நீங்கள் எடுப்பீங்களா சார்? இல்லை, உங்கள் டியூ வரைக்கும் தான் நான் எடுப்பேன். அதுக்கு முன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆகிக்கும். இல்லைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்களே கேன்சல் பண்ணிக்கலாம். பட் காமிக்கும். கஸ்டமர் படிச்சுட்டு கேட்டார்னா சந்தேகம் சொல்ல தெரியணும் சார். உங்களுடைய ஆஃபர் வேலிடிட்டி டைம், உங்களுடைய ஆஃபரோட அப்பர் லிமிட் சார். ஒன்றும் பயப்படாதீங்க சார், சொல்லுங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. அப்ஜெக்ஷன் நிறைய கேட்கலாம். இது எதுக்கு சார் செல்ஃபி கேட்குது, எதுக்கு சார் இது கேட்குது, எதுக்கு சார் இத்தனை ஓடிபி கேட்குறீங்க? 4 ஓடிபி வரைக்கும் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. 4 ஓடிபி வரைக்கும் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதார் சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சர், இப்படி எல்லாம் நிறைய கேட்கும். அப்ஜெக்ஷன் கேட்டாங்கன்னா தெளிவாக சார் ஒரு லோன் எடுக்கும் போதுன்னா சில ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கு சார். கவலைப்படாதீங்க சார். நீங்கள் நேராக போய் உட்காந்து 50 பேஜில் கையெழுத்து போடுவோம். கேளுங்க சார். 2 வீலர் எடுத்துருக்கீங்களா, 35 கையெழுத்து போடணும். கார் எடுத்தீங்கன்னா 40. வீட்டு வாங்குறதுனா கையெழுத்தும் போட்டுட்டு பத்திரத்தெல்லாம் கொண்டு அடமானம் வச்சுட்டு வரணும். நாங்கள் அதெல்லாம் கேட்கல சார். இதில் டிஜிட்டல் ஃபார்மாலிட்டி தான் சார். 4 ஓடிபி அத்தன்டிமேஷன் மட்டும் கொடுங்க சார். நாங்கள் யாரையும் ஏமாற்ற போகிறதில்ல சார். நீங்கள் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் சார். பாலிசி கொடுக்குறோம் சார். உங்கள் குடும்பத்தை நான் 3 வருஷம் பாதுகாக்க போகிறோம் சார்னு சொல்லி அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுங்க. சிம்பிள் கால்குலேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்ததா இருந்தாலும் நான் வேகமாக போகிறேன் சார். ஒருத்தருக்கு ஏஜ் கணக்கு போட்டிருக்கேன் சார். 53 வயசு மனுஷர் சார். 47 19 ஸ்டார் காம்ப்ரஹென்சிவ் கொடுத்துருக்கேன். 5 lakhs எல்டிபி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். முதல் வருஷத்துக்கு 30,000 ரூபா வருது. 1 இயர் கட்டினா நான் சொல்ல மாட்டேன். அல்லது அண்ணா இயருக்கு 30,000னா இயர் 30,000 ஓகே அண்ணா. நான் ஒரு ஆஃபர் சொல்கிறேன்னா அடுத்தது உங்களுக்கு சூப்பராக 2 இயருக்கு ஒரு ஆஃபர் உங்கள் பேங்க்காரன் கொடுக்குறேன்னா எப்படி கொடுப்பான்னு சொல்லுவேன். அண்ணா டவுன் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் டவுன் பேமெண்ட் சொல்ல மாட்டேன். அண்ணா 17,633 ரூபா முதல்ல கட்டிருங்கண்ணா. இல்லை 30,000 வேணாண்ணா. எதுக்கு சார் நான் சிரமம் பாருங்கண்ணா. ஒரு சூப்பர் ஆஃபர் சொல்கிறேன் பாருங்கண்ணா. 17,000 ரூபாய் கட்டுங்கண்ணா. மாதம் 3,900 ரூபா. ஒரு 12 மாதத்துக்கு கட்டுங்கண்ணா. 12 மாதம் முடிஞ்சு அடுத்த 12 மாதம் பணம் கட்ட வேணாண்ணா. எப்படி 30,000 வருஷம் பிரீமியம்னு சொன்னேன். 30,000க்கு ரெடி ஆகலாம் அல்லது பயந்துட்டு இருப்போம். நான் என்ன சொல்கிறேன் எடுத்தது அண்ணா 30,000 வேண்டாம். உங்களுக்கு பேங்க்கில் ஒரு ஆஃபர் இருக்குது, நான் வாங்கி தரேன். 17,000 சில்லரை மட்டும் கட்டினா ஒரு 18,000 ரூபா கட்டினா முதல் எடுத்தோன்னே. அண்ணா 18 கட்டிடலாம்ப்பா ஒன்றும். ஏன்னா 30,000 சொல்லிட்டு 18 தான் கேட்குறீங்க. அண்ணா அதுக்கு ஒரு சின்ன வழி. அடுத்த 11 மாதத்துக்கு அல்லது 12 மாதத்துக்கு அண்ணா ஒரு 4,000 ரூபா மட்டும். சிம்பிள்ண்ணா. 4,000 18,000 அவர் எடுத்தோன்னே கொடுக்குறாரு. 4,000 அவருக்கு ஒரு மேட்டர் இல்லைங்க. பிளான் பண்ணிக்குவார். கட்டிட்டீங்கன்னா ஆஃபர் என்னன்னா அடுத்த 1 இயருக்கு பிரீமியம் கட்ட வேண்டாம்ண்ணா. சார் ஃப்ரீ. நல்லா இருக்கே அண்ணா. இன்னொரு ஆஃபரும் உங்களுக்கு பேங்க்கில் கொடுக்குறோம்ண்ணா ஸ்டார் ஹெல்த் இருந்து. அண்ணா 30,000த்துக்கே நீங்கள் ரெடியாக இருந்தீங்க. ஒரு 5,000 கழிச்சிருங்க. 25,000 கழிங்க. 25,000 டவுன் பேமெண்ட் கட்டிடுங்கண்ணா. அடுத்தது ஒரு 5,700 12 மாதத்துக்கு கட்டுங்கண்ணா. ஆனால் அடுத்து 24 மாதத்துக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டாம்ண்ணா. மொத்தம் 3 வருஷத்துக்கு பாலிசினா பிரீமியம் ஏறதை பற்றி கவலைப்பட வேண்டாம்ண்ணா. ரினிவலை பற்றி கவலைப்பட வேண்டாம்ண்ணா. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஃபேமிலி 3 வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா ஸ்டார் காம்ப்ரஹென்சிங்கிற பக்கா பாலிசிக்கு ஓகேண்ணா. நான் பண்ணிடலாமான்னா ஓகேப்பா பண்ணிடலாம் பார். கடைசிக்கு 2 வருஷத்துக்கு மாதிரி பண்ணுவார். மறுபடியும் நான் 1 இயர் சொல்லவே மாட்டேன். முடியவே முடியலன்னா என்னால் 30,000 முடியாது தம்பி. நான் மாதம் வேணால் ஒரு 10,000 ரூபா கட்டுறேன். சரி முதல் இடத்துல 10,000 கட்டுறேன். மாதம் ஒரு 3,000 ரூபா கட்டுறேன். நான் ஃபைனலாக மட்டும்தான் 1 இயருக்கு பிஎன்பிஎல் சொல்லணும். ஆனால் அது கஸ்டமருக்கு நட்டம். 2 இயர் 3 இயர் கணக்கு போட்டு பாருங்க. 30x3 போட்டு பார்த்துட்டு திரும்பி வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 6% 7% தான் சார் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆயிருக்கும். இதுதான் பிஎன்பிஎல். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். நான் லைவ் ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணுறேன்.